இன்வெஸ்டர்ஸே இல்லாத ஒரு சாம்ராஜ்யம். அவரோட சொந்த நிபந்தனைகள்ல ஒரு பெரிய கம்பெனி அவர் எப்படி உருவாக்குனாருன்னு பாப்போம். அது .com பூம் உச்சத்தில் இருந்த நேரம். அப்போ அவரோட சின்ன கம்பெனியான சோஹோவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சுது. $10 மில்லியன். ஆமாங்க, $10 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபர். ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அத வேணான்னு சொல்லிட்டாரு. ரிஜெக்டட். வெளி முதலீடே வேண்டான்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அந்த டைம்ல இத பார்த்த பல பேருக்கு இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. சிலர் இதை ஒரு முட்டாள்தனம்னு கூட நினைச்சாங்க. ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தார்? ஏன்னா அவர் பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்பினார். அப்படின்னா என்னன்னா, வெளியே இருந்து காசு வாங்காம நம்மளோட சொந்த சேமிப்பு அப்புறம் பிசினஸ்ல இருந்து வர வருமானத்தை வச்சு ஒரு கம்பெனியை வளர்க்கறது, இதுதான் அவருக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்துச்சு. இதனால குறுகிய கால லாபத்துக்காக ஓடாம நீண்ட கால இலக்குகள்ல அவரால் முழுசா கவனம் செலுத்த முடிஞ்சது. சரி, இந்த வித்தியாசமான வழி வேலை செஞ்சுதா இல்லையா? இந்த நம்பர்ஸே அதுக்கு பதில் சொல்லும். 2023ல மட்டும் சோஹோவோட வருமானம் $1 பில்லியன் அதிகம். லாபம் மட்டுமே $340 மில்லியன். ஆனா இதை எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்க வருமானத்துல 60% திரும்பவும் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவே இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுதாங்க அவங்களோட லாங் டர்ம் growthோட சீக்ரெட். வேம்போட புரட்சி காசோட மட்டும் நிக்கல. டேலண்ட், லொகேஷன், இத பத்திலாம் அவர் செஞ்ச சில ராடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?